ரூபாய் பந்தயம் நிரூபிக்கிறவங்களுக்கு ரூபாய் பந்தயம் நான் கொடுக்கறேன். ஜெயிச்சிங்கன்னா நீங்க ரூபாய் எடுத்துட்டு போங்க. பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் ஒரு பெண்மணி கூட ஆபாசமாக இருந்தாருன்னு ஒரு வீடியோவை பரப்பிட்டு இருக்காங்க. அந்த முழு வீடியோவை நாங்க காட்டுறோம். இந்த வீடியோல பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் குஜராத்தினுடைய முதலமைச்சராக இருக்கும் பொழுது இந்த பெண்மணியும் அவங்களுடைய கணவரும் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடியை சந்திச்ச ஒரு போட்டோவும் வீடியோவும் எடுத்துக்கிட்டாங்க. அந்த வீடியோவை திமுக ஐடிவிங்கும் காங்கிரஸ் உடைய ஐடிவிங்கும் வெட்டி ஒட்டி ஆபாசமா பரப்பிட்டு இருக்காங்க. துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினையும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினையும் பார்ப்பதற்கு எத்தனையோ பேர் வராங்க. எத்தனையோ பெண்கள் தனியா நின்று போட்டோ எடுத்துக்கிறாங்க. அப்ப அவங்கள எல்லாம் துணை முதலமைச்சரும் முதலமைச்சரும் ஆபாசமாக பயன்படுத்திக்கிட்டாங்கன்னு சொல்வது எந்த அளவுக்கு அபத்தமோ அதே அளவுக்கு அபத்தம் தான் மோடி அவர்கள் மேல நீங்க வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு. நீங்க நிரூபிச்சு காட்டுங்க. இவங்க அவங்க கணவருடைய குரூப் போட்டோ எடுத்துட்டு போறாங்க. இந்த போட்டோவையும் வீடியோவையும் நீங்க எப்படி ஆபாசமான போட்டோ வீடியோ அனுப்பீங்க? அது போக இது மோடி அவர்கள் முதலமைச்சராக இருக்கும் போது எடுக்கப்பட்ட போட்டோ வீடியோ. அடுத்த பந்தயம் 2 லட்சம் ரூபாய். இந்த பந்தயத்தை யாராவது நிரூபிச்சு காமிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு 2 லட்சம் ரூபாய் கொடுக்குறேன். எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்ல மோடி அவர்கள் இஸ்ரேல்ல வச்சு டொனால்ட் ட்ரம்ப்புக்கு முன்னாடி டான்ஸ் ஆடி காட்டினாருன்னு பரப்பிக்கிட்டு இருக்கீங்க. அதை உண்மைன்னு நீங்க நிரூபிச்சிட்டீங்கன்னா 2 லட்சம் ரூபாய் கொடுக்குறேன். பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களோ பெஞ்சமின் இதனியாகும் இஸ்ரேலுடைய பிரதம மந்திரியோ டொனால்ட் ட்ரம்ப் அவர்களோ இவங்க 3 பேருமே ஒரே இடத்துல இஸ்ரேலை சந்திச்சுக்கிட்டதே கிடையாது. அது போக இவங்க 3 பேருமே உலக தலைவர்கள். இவங்க 3 பேரும் ஒரு இடத்துல சந்திச்சுக்கிறாங்கன்னா அது வேர்ல்டு நியூஸ். அதுல இஸ்ரேல்ல சந்திச்சுக்கிறாங்கன்னா அது முக்கியமான நியூஸ். அந்த மாதிரி எந்த ஒரு நியூஸும் வெளியில வர கிடையாது. 2017 பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் இஸ்ரேலுக்கு போறாரு. அங்க டான்ஸ்லாம் ஆட கிடையாது. அங்க பெஞ்சமின் இதனியாகு நம்ம பாரத தேசத்துடைய தேசிய கீதத்தை பாட வைக்கிறாரு. அதுல பட்டதான் மோடி அவர்கள் நின்றுகிட்டு இருக்காரு. அந்த ஃபுட்டேஜஸ் உங்களுக்கு இருக்கும். 2017 ஜூலை மாசம் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி போறாரு. அதுக்கு முன்னாடி மே மாசம் தான் டொனால்ட் ட்ரம்ப் இஸ்ரேல் போயிட்டு வராரு. இவங்க 3 பேரும் சந்திச்சுக்காத இடத்துல எப்படி டான்ஸ் ஆட முடியும்? ராகுல் காந்தி ஒரு சாதாரண தற்கொலை. அந்த தற்கொலை யாருக்குமே தெரியாம தாய்லாந்து அந்த லேண்டு இந்த லேண்டுன்னு போயிட்டு உல்லாசமா இருந்துகிட்டு இருக்கான் பப்ல. அந்த வீடியோவே வெளியில லீக் ஆகிட்டு இருக்கு. ஏன்னா அவனை யாரும் கண்டுக்க மாட்டாங்க. ஆனா மோடி அவர்கள் தொடர்ச்சியாக 3 முறை முதலமைச்சர், தொடர்ச்சியாக 3 முறை பிரதம மந்திரியாக இருக்காரு. அவர் ஒரு நாட்டுக்கு போறாருன்னா ரெக்கார்டிக்கல் எவிடன்ஸ் நீங்க வேணா ஆர்டிஐ போட்டு மோடி அவர்கள் எந்தெந்த நாட்டுக்கு எப்பப்ப போனாருன்னு எவிடன்ஸ் எடுத்து காட்டுங்க. அதுவாச்சு எப்ஸ்டீன் ஃபைல்ஸோட ஒத்து போகுதான்னு பார்ப்போம்.